ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அத்வைத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் காலம் செல்வதாயினும் முயற்சி தொடங்க வேண்டியதே. 6வது பகுதி, பேஜ் நம்பர் 240 243 வரலும் எடுத்துருக்கேன். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லைன்னு சொல்கிறது தான் அத்வைத்தம். ஒவ்வொருத்தருடைய ஆத்மாலையும் பகவான் குடிக்கொண்டிருக்கார் அப்படிங்கிற தத்துவம் தான் அத்வைத்த தத்துவமாக இருக்குது. நம்மளுடைய பகவத் பாதாள் சங்கராச்சாரியார் சொன்ன ஒரு வழியாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனோட பெரியவா அப்படி சொல்கிறா, ஞானவான் ஞானி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அவள்லாம் யார்? ஞானவான் அப்படிங்கிறவர் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லை அப்படிங்கிற, அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத உணர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர். ஸோ ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிரம்மம், கடவுள் அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறவன் பேரு ஞானவான். அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னு முயற்சி செய்யறவன் ஞானி. இந்த ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லைங்கிறத நன்னா புரிஞ்சுட்டு அந்த உச்சி சிகரத்தில் போய் உட்காண்டிருக்கார் அப்படின்னா அவருடைய ஆத்மாலேயே கடவுள் இருக்காருங்கிற அந்த ரகசியத்தை நன்னா புரிஞ்சுட்டவாத ஞானியாக இருக்கான். பெரியவா சொல்கிறா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறது என்ன அப்படின்னா, பிரம்ம ஞானத்திற்கு முயற்சி செய்கிறவன் ஞானவான். அந்த முயற்சி செய்கிற ஞானவான் கூட எத்தனையோ ஜென்மம் எடுத்துன்றதுக்கு அப்புறமா தான் எங்கிட்டக்க வர முடியறது அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். பகுனாம் ஜென்மானாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு எத்தனையோ ஜென்மங்கள், பகுனாம் பகுனா மெனி, எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஞானவான் முயற்சி பண்ணுறான் இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறான் இல்லையா, அப்படிப்பட்டவன் முடிவில் எங்கிட்டக்க மாம் பிரபத்தியதே, எங்கிட்டக்க வந்தடையறான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதே பகவத்கீதையில் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், அநேக ஜென்ம சம்சித்தி சித்தேஸ் ததோயாதி பராங்கிதம் அப்படிங்கிறார். அதாவது அநேக ஜென்மம், எத்தனையோ ஜென்மங்களில் சம்சித்த, இந்த சித்தி அடையிறது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பெற்று அந்த சித்தி பெற்றதுக்கு அப்புறமா தான் பரகதியை அடைய முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது இந்த ஒரு ஜென்மால நம்மளால புரிஞ்சுக்க முடியறதில்லை, தெரிஞ்சுக்கவும் முடியறதில்லை. ஏன்னா நம்ம மாயையில் இருக்கோம். எத்தனையோ பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த சாட்சாத்காரத்தை நாம் புரிஞ்சுக்க முடியும். அதுவும் பகவானுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடைய முடியும். பகு அநேக அப்படின்னு 2 இடத்துல, பகுனாம்ன்ற ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், அடுத்த இடத்துல அநேக ஜென்ம அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஜென்மாவில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னா பகுஜன்ம அநேக ஜென்ம, முயற்சியும் நம்ம எடுக்கலை அப்படின்னா அதுக்கும் பகுஜன்ம, அதுக்கும் அநேக ஜென்மமாக எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறார். ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி நம்மளால் சித்தி பண்ண முடியறதில்லை? ஏன்னா நம்ம அடையக்கூடிய லட்சியம் அவ்வளோ உயர்ந்தது. அது இப்போ ஒரு IAS படிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம், வெரி குட். அதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கணுமா இருக்குது. இட்ஸ் நாட் எ கேக் வாக் இல்லையா? எல்லாருக்கும் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற இல்லைன்ற கான்செப்ட் புரிஞ்சு போயிடுது அப்படின்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்தும் என்றைக்குமே இந்த சித்தி ஆயிருக்குமே, லோகமே அமைதியாக இருக்குமே. பகவான் அப்படி விட்டுடுவாரா? நம்மளை கலகத்தை உண்டு பண்ணி மாயையை கிரியேட் பண்ணித்தானே குழப்பி தானே நம்மளை தெளிவுபடுத்த வைக்கிறாரு. இந்த லட்சியம் பெருசாக இருக்கிறதுனால முயற்சிகளும் பெருசாக இருக்குது. ஸோ பிரம்மமாகவே ஆவதுங்கிறது என்ன
லேசுப்பட்ட காரியமா? அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படிங்கிறத அடையிறது என்ன ஈஸியான்னு? அப்போது அந்த எய்மை, அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நாம்ளோ ரொம்ப சாதாரணப்பட்டவங்க. அப்போது எவ்வளவு ஜன்மங்கள், பகு ஜன்மங்கள் எடுக்கும். அதுதான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்கான். காலம் செல்வதாயினும் முயற்சியை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற. அதுக்கு அழகாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா பெரியவா. ஒரு ராஜா சக்கரவர்த்தி ஆகணும். இப்போ சிவாஜி, சத்ரபதி சிவாஜி ஆகணும் அப்படின்னா ஒரு நாள்லேயே அவனால் ஆக முடிஞ்சுதா? இல்லையே. எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எத்தனையோ ராஜ்யங்களை கான்குவர் பண்ணினதுக்கு அப்புறமா தானே சக்கரவர்த்தி ஆக முடிஞ்சது. அப்போது இந்த சாயுஜ்ய பதவி நம்ம அடையணும் அப்படின்னா அதனுடைய முயற்சியை நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், நம்ம நாளை தொடர்களை பார்க்கலாம்.